ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரையும் 2 விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 17 மீனவர்கள் நெடுந்தீவு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகையும் அதில் இருந்த 17 மீனவர்களையும் கைது செய்து இலங்கை மன்னார் கடற்பகுதிக்கு கொண்டு சென்று 17 மீனவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து தமிழ்நாடு விசைப்படகு மீனவ சங்க பொதுச் செயலாளர் N.J. போஸ் இலங்கையில் ஆட்சி மாற்றம் நடந்தும் எந்தவித காட்சியும் மாறவில்லை என்றும் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யும் நடவடிக்கை வாடிக்கையாக உள்ளதாகவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், இது தொடர்ந்தால் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய விசைப்படகுகள் அனைத்தையும் உடைத்துவிட்டு மாற்றுத் தொழிலுக்கு செல்லக்கூடிய நிலைமை வரக்கூடும் என்றும் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இருநாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் சுமூகமான முறையில் மீன்பிடிப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை டு தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது. இதுக்கு மத்திய அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு உடனடியான ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த படகுகளை பிடிக்கிறத தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். அல்லது எங்களை மாற்று வழியாக ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு செய்யணும். இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னா நாங்கள் எங்கள் படகுகளை பூரா ஏதாச்சும் உடைக்கிற விலைக்கு வித்துட்டு வேற ஏதாச்சும் பொழப்பு தேடி போக வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் இப்போ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்.